ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நீ எதையெல்லாம் தேடி தேடி அலைஞ்சியோ, இப்போ அது எல்லாமே உன்னை தேடி வரும்படி அதிசயத்தை உன் வாழ்க்கையில் நடத்த போகிறேன். நீ பட்ட கஷ்டங்களுக்கும் உன் மனசில் இருக்கிற கவலைகளுக்கும் உன்னை அவமானமாய் பேசிய மனிதர்களுக்கும் எல்லாவற்றிற்குமே நீ பதிலடி கொடுப்பதற்கான நேரம் வந்துடுச்சு. இத்தனை நாள் நீ எதை எதிர்பார்த்தியோ, எது கிடைச்சா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டியோ, அது இப்போது உன்னிடமே வந்து சேரும்படி எல்லா விஷயங்களையும் உன் சாயப்பா நடத்தி முடிக்கப் போகிறேன் என் செல்லமே. இந்த உலகம் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. நீ அதுக்காக என்ன முயற்சி செய்கிற, எவ்வளோ பாடாப்படுற, உன் மனசு எவ்வளோ வேதனைப்படுது, வருத்தப்படுதுன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் நீ ஜெயிச்சிட்டா உன்னை மற்றவங்க எல்லாரும் திரும்பி பார்த்து நீ என்ன சொல்ல வர்றங்கிறதையும் நிச்சயமாக கேட்பாங்க. நீ ஜெயித்தால் மட்டுமே திரும்பி பார்க்கும் மனிதர்களிடத்தில் நீ ஜெயிக்கக்கூடிய ஆளாக மாற வேண்டும் என்று தானே அர்த்தம். உன்னை சுற்றி ஒரு எதிரி இருந்தான்னா நீ வாழ்க்கையில் இப்போதான் வளர்ந்துக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் நிறைய பேர் உனக்கு எதிராகவே பேசுகிறாங்க, எதையாவது சொல்கிறாங்கன்னா நீ உன் வாழ்க்கையில் வளர்ந்து விட்டாய் என்று தான் அர்த்தம் என் செல்லமே. யார் என்ன வேண்டுமானாலும் நினச்சிக்கட்டும், யார் என்ன வேண்டுமானாலும் பேசட்டும், ஆனால் உன்னுடைய சொற்கள் எப்போதுமே மிக சிறந்ததாக சரியானதாக இருந்தால்தான் உனக்கான மதிப்பு அங்கே இருக்கும். நீ எந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகிறாயோ அந்த அளவுக்கு பல பேரின் அர்த்தமற்ற பேச்சுக்களையும் எதிர்மறையான விமர்சனங்களையும் கடந்தாக தான் வேண்டும் என்பதை மறக்க வேண்டாம். யார் உன்னை என்ன சொன்னாலும் அதை பெரிதுபடுத்தாமல் உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ, உன் மனசாட்சிக்கு எது நியாயமாகப்படுதோ அதை மட்டும் செய்து வா. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவியும் கணவனும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து தான் மனைவி சொன்னால் சரியா இருக்கும்னு சொல்லக்கூடிய கணவனும் தன் கணவன் எடுத்த முடிவு சரியாகத்தான் இருக்கும் என அதை ஏற்றுக்கொள்ளும் மனைவியுமாக இருந்தால் அங்கே அழகான காதலும் புரிதலும் அன்பான பிள்ளைகளுமாக கூட வளர்ந்துடுவாங்க. நீயும் உன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையையும் சண்டையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு எப்போதும் ஒருவருக்கொருவர் புரிதலோடும் அனுசரணையோடும் இருக்கும்படி நடந்து கொள்வாயா? இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களை என்னதான் நான் பார்த்து பார்த்து சேர்த்து வச்சாலும் ஒரு சில பேர் வாழ தெரியாத சில பேருடன் சேர்ந்து தன் வாழ்க்கையும் கெடுத்துக்கிறாங்க. என் அன்பு பிள்ளையே, எதிரில் இருப்பவர் அழகாக இருக்காரா, அவங்களோட ஆடை எப்படி இருக்குது, அவங்களோட வசதி எப்படி இருக்குன்னு பார்க்காம அன்பாக இருக்காங்களா, குணமாக இருக்காங்களா, கோபப்படாமல் இருக்காங்களா, ஒருவருக்கொருவர் அனுசரணையாக இருப்பாங்களான்றத புரிந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்க்கையை வாழ பழகு. ஏன்னா கணவன் மட்டும் சரியாக இல்லை என்றால் மனைவி என்பவள் எங்கிருந்தாலும் அனாதையாக ஆதரவற்றவளாக மாறி போவாள். உனக்கு துணை செய்பவர் உன் கணவன்தான். உன் கணவனுக்கு அன்பையும் மரியாதையும் அரவணைப்பையும் கொடுக்கக்கூடியவள் மனைவி நீதான். எப்போதுமே மனைவி சிரிக்கக்கூடிய சிரிப்பை வச்சே அவளுடைய கணவன் அவளை எவ்வளவு சந்தோஷமாக பார்த்துக்கிறான், அந்த சிரிப்பு உண்மையான சிரிப்பா அல்லது பொய்யான போலி சிரிப்பான்றதை கண்டுபிடிச்சு விட்டுலாம் தானே. ஒரு பெண்ணிற்கு வாழ்க்கை எப்போது நரகமாக மாறும் தெரியுமா? தன் மனைவிக்கு இது பிடிக்கும்னு தெரிஞ்சும் அதை வேணும்னே செய்யாத கணவன் இருந்தாலும் அந்த வாழ்க்கை நரகம்தான். தான் மனைவிக்கு இது பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் கூட வேணும்னே அதை செய்கிற கணவன் இருந்தாலும் அங்கே வாழ்க்கை நரகம்தான். அதனால தான் எப்போதுமே ஒருவருக்கொருவர் எது பிடிக்குமோ அதை செய்யுங்க. பிடிக்காததை தேடி போய் செய்யவும் வேணாம், பிடிச்சதை செய்யாமல் இருக்கவும் வேண்டாம் என் செல்லமே. மனைவியிடம் பொய் வேஷம் போடும் கணவர்களுக்கெல்லாம் தெரியாது அவங்க தலையில் அவங்களே மண்ணை வாழை அள்ளி கொட்டிக்கிட்டு கடைசியில் தானே நரக வாழ்க்கைக்கு உள்ளே போகிறாங்கன்னு. எப்போ மனைவியை புரிஞ்சுக்கிட்டு அனுசரணையாக வாழ ஆரம்பிக்கிறீங்களோ அப்போதே உங்கள் வாழ்க்கையும் உங்கள் நிம்மதியும் உங்கள் வசமாக மாறிவிடும். ஒரு ஆண் என்பவன் தன் வாழ்நாளில் வெளிப்படுத்தாத உண்மை என்னவெனில் தன் மனைவிதான் தன்னுடைய பலம் என்பது. நிச்சயமாக எல்லா ஆண்களுக்கும் மனைவி ஒரு பலமாகத்தான் இருப்பார். எல்லா மனைவிகளுக்கும் கணவன் என்பவன் மிகப்பெரிய பாலமாகவும் மிகப்பெரிய தூணாகவும் இருப்பான். இதை ரெண்டு பேருமே மனசளவில் ஏற்றுக்கிட்டு ஒத்துக்கிட்டு அதற்கேற்றார் போல ஒருவரை ஒருவர் அன்பாய் அனுசரித்து வாழ வேண்டும். தாய்க்கு பின் தாரம் என்பது சரிதான், ஆனால் தந்தைக்கு பிறகு வேறு எந்த ஆனாலும் அந்த தந்தை எனும் இடத்தை நிரப்பவே முடியாது என்பதுதான் உண்மை. ஒரு ஆண் செலுத்தக்கூடிய அன்பென்பது தந்தைக்கு இணையாக வரவே முடியாது. தந்தையின் இடத்தை எந்த மனிதனுடைய அன்பும் பாசமும் அரவணைப்பும் கொண்டு நிரப்பவிட முடியாது என்பதை புரிந்து தந்தைக்கான கொடுக்க வேண்டிய மதிப்பையும் மரியாதையும் கொடுத்து பழகுங்க. திருமணத்திற்கு பின்பு ஆணின் வாழ்க்கை நரகம் என்பதெல்லாம் சும்மா பொய்யா சொல்கிற கதை. மனைவியை நேசிக்க தெரியாதவனின் வாழ்க்கை மட்டும்தான் நரகமாக இருக்கும். மனைவிக்கு உண்மையான அன்பையும் பாசத்தையும் அரவணைப்பையும் கொடுத்தாலே மனைவி என்பவள் அதை திரும்ப பல மடங்காக கொடுத்து விடுவாள். அப்படி நீங்களும் உங்கள் குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் அனுசரித்து அன்பாய் பாசமாய் என்னென்ன நடக்குதோ எல்லாவற்றையும் பேசி அலசி ஆராயவங்களா இருங்க.